பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்ற கவிஞர்களுடைய வரிசையிலே பெண் ஆளுமைகளை இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் பெண் ஆளுமைகள் இங்கே வரிசையாக கரம் கோர்த்து நிற்கிறார்கள். பல நாட்களாக தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த தொடர் கருத்தரங்கம் மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்திலே பல பெண் ஆளுமைகளும் ஆண் ஆளுமைகளும் இணைந்து பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கும் பெண்களை பற்றி பெண் ஆளுமைகளை பற்றி மிக சிறப்பான விரிவுரையாக ஆற்றி வருகிறார்கள். அனைத்து கருத்துரையாளர்களுக்கும் நாங்கள் வணக்கத்தினையும் நன்றியினையும் சொல்லி வைக்கின்றோம். இந்த தொடர் கருத்தரங்கம் ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி மகளிர் கல்லூரியிலே இணைய வழியாக நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக நடத்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமக்கு முழு ஆதரவு தந்து வருகின்ற ஸ்ரீ கன்னியகா பரமேஸ்வரி மகளிர் கல்லூரி தன்னாட்சி சென்னை கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் வணக்கத்தினையும் வரவேற்பையும் சொல்லி மகிழ்கின்றோம். கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் மதிப்புக்குரிய முனைவர் லட்சுமி அம்மா அவர்களுக்கு வணக்கம். கல்லூரியினுடைய அகத்தர மதிப்பீட்டு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படும் முனைவர் பரணிக்குமாரி அம்மா அவர்களுக்கு வணக்கத்தினை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த கல்லூரியின் வழியாக தொடர் கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கருத்தாளர்களுக்கும் வணக்கமும் வரவேற்பையும் சொல்லி மகிழ்கின்றோம். தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாக நடத்தி வருகிறது. அதற்கு எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து வருகின்ற தமிழ்நாடு தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆலோசகர் தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லி மகிழ்கின்றோம். பொதுச் செயலாளர் பொன் ஆதவன் ஐயா அவர்கள், பொருளாளர் கார்த்திக், நிர்வாக ஆலோசகர் கார்த்திக் திலகன் ஐயா அவர்கள், பொருளாளர் பிரகாஷ் அவர்கள், கௌரவ ஆலோசகர் முனைவர் நீலகண்ட பிள்ளை ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை நாங்கள் சொல்லி மகிழ்கின்றோம். நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து வருகின்ற நெறியாளர் மதிப்புக்குரிய தோழி தேன்மொழி அவர்களுக்கு வணக்கமும் வரவேற்பையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம். கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சாந்தகுமாரி அவர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த இணையத்தில் இணைந்து பல்வேறு தகவல்களை, புதிய புதிய தகவல்களை, இருக்கிற பழந்தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகளை தன்னுடைய கண்ணோட்டத்துக்கு ஏற்பவும் இந்த காலகட்டத்திற்கு ஏற்பவும் தன்னை அந்த தகவல்களை தந்து கொண்டிருக்கிற அனைத்து கருத்தாளர்களையும் மற்றும் பார்வையாளர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இன்று நம்மிடையே காயச்சண்டிகை என்கிற ஒரு பெண் ஆளுமையை பற்றி உரையாற்றுவதற்காக இணைந்திருக்கிறார் சென்னை அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் மதிப்புக்குரிய மனோஜ்குமார் அவர்கள். எப்போதுமே உற்சாகமாக நம்முடைய இணையதளத்திலே இணைந்து இணைய வழியாக பல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தமிழ் ஆர்வமுடைய ஐயா அவர்கள் சிறப்பான பணியை ஆற்றி வருகிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய தமிழ்நாடு தமிழ் சங்கத்தினுடைய ஆலோசகர் மதிப்புக்குரிய கவிதை கணேசன் ஐயா அவர்களை தொடக்க உரை ஆற்றும்படியாக அன்புடன் அழைத்து இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் ஒளிபரப்பக்கூடிய மிக சிறந்த ஆளுமை, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்காக திறந்த வாசலை உருவாக்கி தந்த நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் மதிப்புக்குரிய முனைவர் முத்தமிழ் வித்தகி என்று பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான சாந்தி ரவீந்திரன் அம்மா அவர்களுக்கு நன்றி வணக்கமும் சொல்லி தொடக்க உரை ஆற்றுவதற்காக தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களிடம் இந்த இணைய அவை ஒப்படைக்கிறோம். ஐயா வணக்கம், நன்றி. தமிழ் வாழ்க. இந்த சிறப்புமிகு இணையத்தில் இணைந்திருக்கின்ற கூட்டத்தில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இலக்கியங்களில் பெண் ஆளுமை என்ற நிகழ்ச்சி ஒரு மாத காலமாக தொடர்ந்து சிறந்த பேராசிரியர்களை கொண்டு தினம் தினம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி ஆகியோருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இன்றைக்கு என்னுடைய தொடக்க உரையிலே கம்பருடைய காப்பியமான ராமாயணத்திலே ஊர்மிளா என்ற லட்சுமணனுடைய மனைவியினுடைய தியாகத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். ராமன் சீதையையும், லக்ஷ்மணன் ஊர்மிளையையும், பரதன் மாண்டவியையும், சத்ருக்னன் ஸ்ரதகீர்த்தியையும் திருமணம் செய்தனர். அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடாயிடுச்சு. அதை கைகேயி 2 வரங்களை வைத்து மறுத்து ராமனை காட்டுக்கு அனுப்பி பரதனை நாட்டை வைக்கின்றாள். அந்த நேரத்தில் ராமனும் சீதையும் தொடர்ந்து காட்டுக்கு செல்கிறார்கள். உடன் எப்போதும் இருக்கின்ற லட்சுமணனும் அவர்களோடு துணையாக செல்கிறான். அவன் நினைப்பு அவனுக்கு என்னடா இது, நாம் எந்தவித தகவலும் சொல்லாமல் வருகிறோம் என்று சொல்லிவிட்டோம், நம்முடைய மனைவி ஊர்மிளா என்ன சொன்னாலோ என்று மனதிலே எண்ணிக்கொண்டு அங்கே ஊர்மிளையிடம் செல்கிறான். அதற்கு முன்பாகவே செய்தியை கேள்விப்பட்ட ஊர்மிளா என்ன நினைக்கிறாள்னா, எப்போதும் தன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் தொண்டு செய்கின்ற தன்னுடைய கணவன் தான் அருகில் இருந்தாலோ, தன்னை பிரிந்து இருப்பதை தான் வருத்தப்படுவதாக உணர்ந்தாலோ அந்த தொண்டிலே பிழை ஏற்பட்டுவிடும், கவனக்குறைவு ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்திற்காக அவனை மாற்றுவதற்காக அழகான வடிவம் கொண்டு பல்வேறு அலங்காரங்களை செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு அங்கே இருக்கிறான். வீட்டில் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் நுழைந்த லட்சுமணன் அங்கே மனைவியினுடைய நிலைமையை கண்டு ஆச்சரியப்படுகிறான். இங்கே நாம் கானகத்திற்கு செல்கிறோம், அண்ணனும் அண்ணியும் கானகத்துக்கு செல்கிறார்கள், இங்கே இவள் இப்படி அலங்கரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாளே என்று கேட்கிறான். அவள், நீ கானகத்துக்கு போனால் என்ன, உங்கள் அண்ணன் கானகத்துக்கு போனால் என்ன, அண்ணி கானகத்துக்கு போனால் என்ன, என்னால் அதெல்லாம் வர முடியாது, எனக்கு எந்தவித கவலையும் இல்லை என்று மகிழ்ச்சியாக கூறிவிட்டு உள்ளே சென்று விடுகிறாள். இவன் கோபமாக வெளியே சென்று அண்ணனோடும் அண்ணியோடும் கிளம்பி சென்ற பிறகு தன்னுடைய அலங்காரத்தை எல்லாம் அழித்துவிட்டு ஓ என்று கூக்குரல் இடுகிறாள். அவளுடைய தியாகம் எப்பேற்பட்ட தியாகம்! தன்னுடைய கணவன் தான் மனதிலே கணவனை பிரிந்த துயர் இருப்பதை அறிந்து கொண்டால் அங்கே அண்ணனுக்கும் அன்னிக்கும் செய்யக்கூடிய தொண்டிலே குறை வந்துவிடும் என்ற எண்ணத்தினாலே கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய தியாகத்தை செய்கிறாள். அதே போல் இந்த 14 ஆண்டுகள் லட்சுமணன் கண் விழித்து கொண்டு அண்ணனும் அண்ணியும் காபந்து செய்கிறான். அதே போல் இவள் நித்ராதேவியிடம் கேட்கிறாள், என்னை என்னுடைய கணவன் கண் விழித்திருக்கிறானே, எனக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு வரத்தை கொடுக்கணுன்னு நித்ராதேவி, அதெல்லாம் தேவையில்லை, அவனுடைய தூக்கத்தையும் சேர்த்து நீ தூங்கு என்று இரவும் பகலுமாக தூங்க வைத்து விடுகிறார். நம்ம சாதாரணமாக ஒரு 10 நாள் தொடர்ந்து நம்ம தூங்கணும்னாலே முடியாது. அவர்கள் யார்? ராமன், சீதை, லக்ஷ்மணன் எல்லாம் அவதார புருஷர்கள். ஆனால் இவள் மனித இனத்திலே வந்தவள். அந்த நோக்கிலே ஒரு சிறந்ததொரு தியாகத்தை செய்து ராம லட்சுமணர்கள் சீதாயோடு அந்த வனவாசத்தை முழுமையாக அவர்கள் வந்த காரியத்தை முடிப்பதற்கு துணையாக இருந்தால் அந்த தியாகம் மெச்சத்தகுந்தது, சீதையை விட மிகுந்தது என்று கம்பர் வர்ணிக்கிறார் என்று சொல்லி என்னுடைய தொடக்க ஒரு இறுதி செய்கிறேன். சிறப்பு ஐயா, ஒரு அரிய தகவல்களை நீங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறீங்க. இந்த கம்பராமாயணத்திலே கதாநாயகி என்று சொல்லும்போது சீதையை தான் நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் சீதையை விடவும் ஒரு மிகச்சிறந்த தியானம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அன்பும் பக்தியும் உடையவள் ஊர்மிளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான தகவலை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க. எப்போதுமே உங்களுடைய தொடக்க உரையை ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்வதாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கும் ஒரு அரிய தகவலை எல்லாருக்கும் சொல்லும்படியாக நீங்கள் நிகழ்த்தி இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது. நன்றி ஐயா. இன்றைக்கு நம்மிடையே உரையாற்றுவதற்காக காய சண்டிகை என்கிற பொருண்மையிலே பேசுவதற்காக வந்திருக்கும் சென்னை அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர், தமிழ்துறை உதவி பேராசிரியர் மதிப்புக்குரிய
தம்பி மனோஜ்குமார் அவர்களை உரையாற்றும்படியாக காயச்சண்டிகை என்கிற பொருண்மையிலே உரையாற்றும்படியாக அழைக்கின்றோம். வணக்கம் அம்மா. தங்களுடைய அறிமுக உரை மிகவும் ஆனந்தம் அளிக்கிறது. அகத்திற்கு நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சிக்கும் கனிகா பரமேஸ்வரி கல்லூரிக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அம்மா உங்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். பெண் ஆளுமைகள் ரொம்ப மகிழ்வான ஒரு தருணம். பெண் என்ற இதில் பெண்களுள் ஒரு ஆளுமை, அவர்களை பற்றி நான் இன்று பேச வந்திருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காயச்சண்டிகை. இந்த காயச்சண்டிகை அப்படின்றவங்க மணிமேகலை காப்பியத்தில் வரக்கூடிய ஒரு சிறு கிளைக்கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இந்த காயச்சண்டிகை அவங்கள பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் என்னன்னாக்கா, இந்தியாவில் வந்து 2 மலைகள் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஒன்று இமயமலை, மற்றொன்று பொதிகை மலை. இந்த இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய இடம் வந்து சூரியனுடைய ஒளியால் வந்து ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்கும். ஏன்னா இமயமலையில் பனிப்பாறைகள் இருக்கும். அந்த பனிகளுக்கு இடையில் வரக்கூடிய சூரியனுடைய கதிர்களானது அந்த இடத்தையே பளிச்சுன்னு வச்சிருக்கும். எப்படின்னா வெள்ளையாக. அதனாலேயே வெள்ளையங்கிரி அப்படி என்ற ஒரு பெயரும் இந்த இடத்துக்கு இருக்கு. இந்த வெள்ளையங்கிரியை சூழ உள்ள நாடுகள் தான் விஜயர் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டிற்கு வேறு ஒரு பெயரும் உண்டு, வித்யாதர உலகு அப்படின்னுமே அழைப்பாங்க. இந்த 2 பெயர்கள்ல இந்த ஒரு இடத்தை வந்து அழைப்பாங்க. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஆடவர்கள் இல்லைன்னா மக்களை வந்து விஞ்சயர் அல்லது வித்யாதரர் எனவும் அழைப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள்கள்ல நம்ம கதாபாத்திரத்தினுடைய தலைவனாக பார்க்கப்படுவது காஞ்சனன் அப்படின்ற ஒருத்தர். இவருடைய மனைவி காயச்சண்டிகை. இந்த காஞ்சனன் வந்து மிக இலக்கிய கலைகள் மீது ரொம்ப விடாப்பிடியான ஒரு பிரியம் கொண்டவர். இயற்கையில இருக்கக்கூடிய அழகுகளை ரசிக்கிறதும், அப்புறம் நீராடுறது, வானத்துல வந்து பறந்து செல்லுதல் போன்ற விஷயங்களில் அவர் மிகப்பெரிய நாட்டம். இவருடைய மனைவியும் வந்து காயச்சண்டிகை. இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இயற்கையை ரசிக்கிறதும் நீராடுறதுமே வந்து தங்களுடைய பெரும்பான்மையான பொழுதுபோக வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த காஞ்சனன் என்ற அந்த பெயருக்கான காரணம் என்னன்னாக்கா, இவங்க வசிக்கக்கூடிய ஊர், அந்த ஊரினுடைய பெயர் வந்து காஞ்சனபுரம் அப்படின்ற ஒரு பெரிய ஊர். அந்த ஊரினுடைய சிறப்பின் காரணமாகவே இவருக்கு வந்து காஞ்சனன் வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த காஞ்சனனுடைய பொழுதுபோக்கா வந்து மலை வளம், அது வந்து மலைக்கு மேலே உட்காந்து அந்த இயற்கை வளங்களை பார்க்கிறது, மலர்கள் சிரிக்கிறத கவனிக்கிறது, ஆறுகள் இல்லைன்னா அருவிகள் ஏதாவது இருந்தால் அதில் போய் நீராடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவார். இவரோட சேர்ந்தே வந்து காயச்சண்டிகையுமே வந்து ஒன்றாக சேர்ந்து செல்வார்கள். அப்படி ஒரு முறை வந்து காஞ்சனனுக்கு வந்து பொதிகை மலை மீது ஒரு ஆர்வம். தன்னோட மனைவியோட சேர்ந்து பொதிகை மலையை வந்து பார்க்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அருவியில வந்து நீராடுறாங்க. இப்படியே வந்து இன்பமாக நேரம் போகின்ற பொழுது இந்த காயச்சண்டிகைக்கு வந்து தன்னுடைய மனதளவில் வந்து ஒரு பெரிய ஒரு செருக்கு. எப்படி என்றால், கணவனின் பேரன்பும் அவனுடைய ஆதரவும் ஒத்த கருத்தும் உள்ள ஒரு கணவனை வந்து கட்டியவள் காயச்சண்டிகை. அப்படி இருக்கும் பொழுது யாருக்குமே கிடைக்காத ஒரு கணவன் எனக்கு கிடைச்சிருக்கிறான் அப்படின்ற ஒரு பெருமிதமும் இருக்கும். அதே நேரத்துல இவர்கள் வந்து சிறப்பு சக்திகளை படைத்தவர்கள். எப்படின்னா வானத்துல பறந்து செல்றது, ஆடல் பாடல்கள்ல வந்து ரொம்ப நயத்தோட இருக்கிறது, அறிவு பொருந்தியவர்களாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அப்படின்றதுனாலேயே இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில நம்மள மாதிரி வந்து இன்னொருத்தரங்க இல்லை அப்படின்ற ஒரு செருக்குமே கூட இருக்கு. இவங்க 2 பேரு பொதிகை மலையில இருக்கக்கூடிய அழகை ரசித்து விட்டு பிறகு ஆற்றில வந்து குளிச்சுட்டு இயற்கையை வந்து ஒரு மண்திட்டு, இயற்கையாக உருவாக்கிய ஒரு மண்திட்டு மேல உட்கார்ந்து வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது எழுந்த காட்டுக்குள்ள வந்து வராங்க. அப்படி காட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பல வகையான அழகான இயற்கை வளங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு இலையின் மேல ஒரு நாகற்பழம். இந்த நாகற்பழம் வந்து பார்ப்பதற்கு பனம்பழ சைஸ்ல வந்து ரொம்ப அளவிலே பெரியது. சராசரியான நாகப்பழம் வந்து கையளவு சின்னதா இருக்கும், இது வந்து ரொம்ப பெரியதாக இருக்கு. அப்படின்னும் போது இவங்க வந்து அதை உதாசீனப்படுத்தும் விதமாக தன்னுடைய காலால வந்து மிதிச்சிடுறாங்க. அவங்க அப்படி காலால மிதிக்கும் பொழுது இதை வந்து ஒரு முனிவர் பார்க்கிறார். அந்த முனிவனுடைய பெயர் வந்து விருச்சகன் அப்படின்ற அந்த முனிவர். இந்த முனிவர் வந்து 12 ஆண்டுகள்
தவம் செஞ்சு 12வது ஆண்டுக்கு அப்புறமேட்டு வந்து கண் விழித்து நீராடி அதன் பின்பு பழங்களை வந்து உண்பார். இந்த பழத்தப்பர் பழங்கள் சாதாரண பழம் அல்ல, 12 ஆண்டுகளுக்கு ஒரு மரத்தில் விளையக்கூடிய ஒரு பழம். இது வந்து தெய்வத்தன்மை வாய்ந்ததாகவும் அதே நேரத்தில் இந்த பழத்தை உண்பவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு எந்த ஒரு பசியும் இராது அப்படின்னுமே வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து தியானத்துல இருக்கிறார். இவர் வந்து அந்த தியானத்தை கலைச்சிட்டு அந்த மரத்துல இருந்து பழத்தை எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரும்போது இந்த பழமானது காலால் சிதைவிட்டு கிடக்குது. இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது காய சண்டிகை இப்படி ஒரு தவறான செயலை செய்திருக்கிறார். இவர் அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து உள்ளம் வந்து ரொம்ப கொதிச்சிருச்சு. நாம வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுட்டு இருந்த இந்த உணவை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, 12 ஆண்டுகள் வந்து இதுக்கப்புறமேட்டு நான் வந்து பசியோட இருக்கணுமா? இதை வந்து செஞ்ச நீயும் என்னை போலவே 12 ஆண்டுகள் வந்து தீரா பசியோட இருக்கணும். ஏன்னா இந்த பழம் வந்து உண்டால் 12 ஆண்டுகளுக்கு வந்து பசி இருக்காது. இதை நான் உண்ட பிறகு நான் மறுபடியும் என்னுடைய தியானத்தை போய் நான் தொடரணும்னு இருந்தேன். நீ வந்து அதற்கு வந்து இடையூறு செஞ்சுட்ட, அதனால நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன். நீ வந்து இந்த பறந்து செல்லக்கூடிய அந்த மந்திரத்தையும் மறந்துடணும். அதே மாதிரி 12 ஆண்டுகள் வந்து நீ வந்து தீராத பசி, அதாவது யானை தீ அப்படி என்ற பசியோட வந்து நீ திரிவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குற. இந்த நேரத்துல மனைவியை வந்து காணன்னு சொல்லி தேடி வந்து கொண்டிருந்த காஞ்சனன் வந்து என்ன நடந்தது அப்படின்ற இந்த தகவல்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து மனைவியினுடைய அந்த நிலைக்கு வந்து ரொம்ப மிகவும் கவலை கொண்டு முனிவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, இதுல இருந்து ஏதாவது ஒரு விமோச்சனம் கொடுங்க, எது தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கின்ற பொழுது முனிவர் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 12வது ஆண்டில் பூம்புகார் நகரத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு தெய்வீக பெண்ணானவள் ஒரு அமுத சுரப்பி கொண்டு அனைவருக்கும் அன்னமிடுவாள். அவளுக்கு கையில் இருந்து ஒரு பிடி நீ வாங்கி உள்கின்ற பொழுது இந்த நோயானது உன்னை விட்டு அகலும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நானும் வந்து கொஞ்சம் கோவத்தில் அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து உணர்ந்து இந்த பரிகாரத்தை வந்து காய சண்டிகைக்கு வந்து சொல்றாரு. இருந்தாலும் சொல்லிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த முனிவர் மறைந்து போகிறார். அவர் மறைந்த நொடியிலிருந்து காய சண்டிகைக்கு மிகுந்த பசி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் காதலனிடம் கோருகிறார், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. காஞ்சனனோ அந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பழங்களாக தேடி தேடி கொண்டு வந்து அவள் முன் வைக்கிறான். அவளும் ஒன்றை விடாமல் ஒவ்வொன்றையும் தின்று விழுங்குகிறாள். விழுங்கிய சிறிது நேரத்திலேயே மறுபடியும் பசி வந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரிவா நம்ம உடனே வந்து சென்று நம்ம வந்து பூம்புகாருக்கு போகலான்னு போது காய சண்டிகைக்கு பறக்கக்கூடிய மந்திரமும் மறந்து விட்டது. அப்படி இருக்கும்போது மறந்து விட்டதுனால நம்ம வந்து வேற வழி இல்லை, வான் வழியாக செல்ல முடியாதுன்ற காரணத்தினால நம்ம நடந்துதான் போய் ஆகணும். அப்படின்றதுனால காதலன் வந்து நீ வந்து இந்த விஷயத்த நீ வந்து செஞ்சுதான் ஆகணும், என்னால என்ன செய்ய முடியுன்றதை தாண்டி என்னால எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நான் வந்து இருக்கேன். அதனால நீ வந்து வடக்கே இருக்கக்கூடிய தெற்கே இருக்கக்கூடிய நகரத்துக்கு போகணும். அங்க வந்து பூம்புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளமான ஒரு நகர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து செல்வங்களையும் ஈனக்கூடிய பொருட்களையுமே பெரிது என்று நம்பி வாழ்பவர்கள் அல்ல. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இல்லாதவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய மனம் பொருந்திய மேன்மக்கள் அங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல நீ அங்கதான் வந்து செலவழிப்பதற்கு சரியான ஒரு தருணம், அதனால நீ வந்து அங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு காதலன் சொன்ன பேச்சை வந்து மீறாமல் காய சண்டிகையும் அங்க போறாங்க. அங்க சுமார் ஒரு 11 ஆண்டுகள் புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருங்குடி செல்வர் அவரோட துணையால வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கழிச்சுட்டு இருக்காங்க. 12வது ஆண்டு நடக்கின்ற பொழுது ஊர் மக்களுக்கிடையே ஒரு பேச்சு என்னன்னா, இந்த மாதிரி மணிமேகலை என்ற ஒரு பெண், மணிமேகலா தெய்வம் வந்து அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சில வரங்களையும் கொடுத்து அட்சய பாத்திரத்தையும் கையில வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் வந்து காய சண்டிகை காதுல விழுது. உடனே வந்து காய சண்டிகை வந்து மணிமேகலையை தேடி போறாங்க. மணிமேகலையை தேடி போனதோடு இல்லாமல் மணிமேகலை கிட்ட தன்னை பற்றி அறிமுகம் செய்து தான் இவ்வாறு ஒரு நிலைமையில் இருக்கிறேன், அதனால எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியும், அதே நேரத்துல இந்த அட்சய பாத்திரம் ஒரு பத்தினி பெண்ணால் வந்து விடக்கூடிய உணவு விட்ட பிறகுதான், தானமிட்ட பிறகுதான் மேற்கொண்டு அது சுரக்க ஆரம்பிக்கும். அது போன்ற ஒரு பெண் எனக்கு வந்து தெரியும்,
அப்படின்னு சொல்லிட்டு காயசண்டிகை வந்து ஆதிரை அப்படி என்ற ஒரு பெண்ணை வந்து அடையாளம் காட்டுறாங்க. இந்த ஆதிரை அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, ஆதிரை என்றவங்க சாதுவன் அப்படின்றவனுடைய மனைவி. இந்த சாதுவன் வந்து வணிகை குலத்தை சார்ந்தவன். அவன் வந்து ஒரு கணிகையுடன் வந்து உடன்போக்கு மேற்கொண்டு விட்டான். அவர்களுடைய சென்று விட்டார். அங்கு சென்று இந்த சூது விளையாட்டுல தங்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள், பணம் அனைத்தையுமே வந்து இழந்து செய்வது அறியாது திகைத்து நின்று கடல் மாறன் அப்படி என்ற ஒருவருடைய வழிகாட்டுதலின்படி கடல் பயணம் மேற்கொண்டு கடலில் ஏற்பட்ட ஒரு புயலில் பாதிப்பு உண்டாகி கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பலகையை வந்து பிடித்து கொண்டே ஒரு நகரத்தை அடைந்து உயிர் பிழைத்தான். இப்படி ஒரு தகவல் வந்து நம்ம ஆதிரை காதல வந்து விழுது. இந்த மாதிரி வந்து சாதுவன் அப்படின்ற உன்னுடைய கணவன் வந்து அந்த கப்பல்ல தானே வந்ததுன்னா, அந்த கப்பல்ல வந்து எல்லாருமே இறந்துட்டாங்க, அப்போ உன் கணவன் மட்டும் எப்படி உயிரோட இருப்பான், அவனுமே இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லி கூட இருக்கக்கூடிய மக்கள் வந்து கூறுகையில், ஆதிரையும் வந்து என் கணவன் இல்லாத உலகத்தில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீ மூட்டி அதில் வந்து குதிக்கிறாங்க. அந்த தீயில விழுந்தவர்கள் முன்பு இருந்த விட ரொம்ப தேக பொலிவோடு அந்த தீ வந்து அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. அதுல இருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது தனக்கு தானே ஒரு தவறான எண்ணத்தை நினைத்துக் கொள்கிறார்கள். அதாவது இந்த தீ கூட வந்து என்னை தீண்ட மாட்டேன்றது, நான் அப்படி என்ன நான் பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதளவுல வருந்தும் போது ஒரு ஆசிரியை வந்து அவங்க காதல, ஏன்னா இந்த மாதிரி உன்னுடைய கணவன் வந்து இறக்கல, அவன் வந்து ஒரு நகரத்துல வந்து பத்திரமா இருக்கான், கூடிய விரைவில் உன்னை தேடி வருவான், நீ கவலை கொள்ளாது அப்படின்ட்டு ஆதிரியை கிட்ட வந்து அந்த ஆசிரியை வந்து சொல்லும் போது ஆதிரியையும் வந்து அதை கேட்டு வந்து பெருமகிழ்ச்சியிட்டு தன்னுடைய கணவனுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சங்க இலக்கிய பாடல்களில் பெருவாரியான பாடல்கள் வந்து பெண் எப்படிப்பட்டவள் என்பதை எழுதியவர்கள் பெருவாரியானவர்கள் ஆடவர்கள். ஆனால் கற்பை என்று வருகின்ற பொழுது எந்த பெண்ணையும் எந்த ஒரு ஆணும் விட்டு கொடுக்காதவாறு எவ்வளவு சிறப்பாக எழுத முடியுமோ அத்தனை சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் என்பது நான் கண்ட ஒன்று. அதே நேரத்துல இப்ப கதைக்குள்ள வருவோம். அதே நேரத்துல இப்போ இந்த கதையை கேள்விப்பட்ட மணிமேகலை ஆதிரியை தேடி போறாங்க. ஆதிரை கிட்ட இருந்து ஒரு பிடி தானமா வந்து அட்சய பாத்திரத்தில் வாங்குகிறார்கள். வாங்கியவுடன் அட்சய பாத்திரம் வந்து சுரக்க ஆரம்பிக்கிறது. அதுல இருந்த ஒரு பிடி உணவை வந்து எடுத்து காயசண்டிகைக்கு கொடுக்குறாங்க. காயசண்டிகை சாப்பிட்டவுடன் அந்த உணவு தான் வயிற்றுக்குள் சென்றதும் தெரியாத அளவிற்கு காணாமல் போனது போல் அவளுடைய சாபங்களும் காணாமல் போய்விட்டது. அவள் கூடியிருக்கக்கூடிய மணிமேகலையிடம் வந்து நன்றியையும் ஆதிரியிடம் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு 12 ஆண்டுகளாக தன்னுடைய காதலன் இந்திர விழாவின் போது மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை என்று வந்து பார்த்துவிட்டு போகிறான். பார்த்துவிட்டு நலம் விசாரித்து விட்டு தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொண்டு சென்று விடுகிறான். அப்படி இருக்கும் பொழுது 12 ஆண்டுகளாக காத்திருந்த காதலனை காணுவதற்காக மீண்டும் தன்னுடைய மலையை நோக்கி புறப்படுவதாக கூறிவிட்டு மணிமேகலையிடம் விடைபெற்றுக் கொண்டால் காயசண்டிகை. இப்பொழுது காயசண்டிகை வந்து விடைபெற்று கொண்டு விட்டார்கள். இதே நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால் மணிமேகலை வந்து இந்த மாதிரி அட்சய பாத்திரத்தின், அதாவது மணிமேகலை அட்சய பாத்திரம் வந்து கிடைப்பதற்கு முன்பாக உதயகுமாரன் வந்து மணிமேகலையை விரட்டி கொண்டிருந்தான் தன் காதலை தெரிவிப்பதற்காக. இதை உணர்ந்த மணிமேகலை ஓடிக்கொண்டிருந்து ஒரு இடத்தில் தவறி விழுந்த பொழுதுதான் அவளை மணிமேகலா தெய்வம் வந்து அழைத்து கொண்டு சென்றது. இப்பொழுது மீண்டும் மணிமேகலை வந்துவிட்டால் அவள் அட்சய பாத்திரம் கொண்டு அனைவருக்கும் உதவி புரிகின்றாள் அப்படி என்ற அந்த ஒரு நிலைப்பாடு தெரிந்தவுடன் உதயகுமாரன் மீண்டும் மணிமேகலை வந்து நாடி வருகிறான். இவன் வருவதை அறிந்த இந்த மணிமேகலையானவள் அவளுக்கு அந்த கடவுள் கொடுத்த 3 வரங்கள், அதாவது வானில் பறந்து செல்லுதல், பசி இல்லாமல் இருத்தல், மூன்றாவதாக உருமாறும் ஒரு சக்தியை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த உருமாறும் சக்தியின் மூலமாக உதயகுமாரன் வந்து கண்டுபிடிக்காதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக காயசண்டிகை அப்படி என்ற பெண்ணினுடைய உருவத்திற்கு உருமாறுகிறார். ஏனென்றால் உதயகுமாரனால் அடையாளம் காண முடியாத வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பெண் தான் காயசண்டிகை. அப்படின்னும் போது காயசண்டிகை உருவத்தில் உருமாறுகிறார். அப்படி உருமாறக்கூடிய அந்த காயசண்டிகையை பார்த்து இவனால் அடையாளம் காண முடியவில்லை. இருப்பினும் தேடுகிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் சென்ற பிறகு உதயகுமாரன் காயசண்டிகை உருவத்தில் இருப்பதுதான் மணிமேகலை என்று உணர்ந்து அவளிடம் தன் காதலை தெரிவிக்க மீண்டும் செல்கிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது தன்னுடைய மனைவியானவள் 12 ஆண்டுகள் முடிந்தும் இந்நேரம் சாபம்
நீங்கி இருக்க வேண்டுமே, ஆனால் இன்னும் அவள் வராமல் இருக்கிறாளே காயசண்டிகை என்று காஞ்சனன் தேடி வருகிறான். வருகின்ற பொழுது மணிமேகலை காயசண்டிகை உருவத்தில் இருப்பதை கண்ட அவன் அவளை தேடி அருகே செல்ல பார்க்கிறான். அப்பொழுது உதயகுமாரன் காயசண்டிகை தான் மணிமேகலை என்று உணர்ந்து அவன் காயசண்டிகை உருவத்தில் இருக்கக்கூடிய மணிமேகலை நெருங்கின்ற பொழுது தூரத்திலிருந்து பார்க்கக்கூடிய காஞ்சனன் தன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் நெருங்குவதா என்று தன்னுடைய கையில் இருந்த வாளினை எடுத்து உதயகுமாரனை கொன்று விடுகிறான். கொன்றுவிட்ட பிறகு மீண்டும் காயசண்டிகையை நோக்கி செல்கிறான் கடும் கோபத்தோடு. அப்பொழுது அருகில் இருந்த ஒரு பாவை ஒரு அசிரியை சொல்லுகிறது. என்னவென்றால், காஞ்சனா நில், நீ சென்று கொண்டிருப்பது உன்னுடைய மனைவி காயசண்டிகை அல்ல, அது காயசண்டிகை உருவத்தில் இருக்கும் மணிமேகலை என்று உரைக்கிறார். அப்படி காயசண்டிகை உருவத்தில் இருக்கும் மணிமேகலை அவள் என்றால் என் மனைவி காயசண்டிகை எங்கே என்று காஞ்சனன் வினவ, அவள் உன்னை பார்ப்பதற்காக முன்னமே வந்து சென்று விட்டாள். தன்னுடைய நிலைப்பாட்டினை மாதவி மணிமேகலையிடம் கூறிவிட்டு அவள் தன்னுடைய இருப்பிடம் நோக்கி உன்னை காண்பதற்காக விரைந்து சென்றாள். அந்த நீண்ட நாள் தேடல், ஆசை, காதல் இவை அனைத்தும் ஏந்திய மனதோடு அவள் வானில் பறந்து சென்று கொண்டிருக்கையில் இடையே வித்தமலை என்கின்ற ஒரு மலை உள்ளது. அந்த மலையில் ஆனது துர்கையினுடைய வாழிடம். அந்த மலையின் மேலே வந்து யாரும் செல்லக்கூடாது என்பது ஒரு நிபந்தனையான ஒன்று. ஏனென்றால் அந்த மலைக்கு வந்து பாதுகாப்பாக வித்த காடிகை என்கின்ற ஒரு பூதம் உள்ளது. அந்த வழியே செல்லுவர்கள் அந்த மலையை சுற்றிதான் செல்வார்கள். உனது காதலியான காயசண்டிகை தன்னுடைய அன்பின் இயக்கத்தின் வெளிப்பாடின் காரணமாக தன் நிலை அறியாது மீண்டும் அவள் அந்த மலையின் மீது செல்ல வித்த காடிகை காயசண்டிகை தன் வயிற்றுக்குள் விழுங்கிவிட்டாள். அப்படி விழுங்கிவிட்ட அந்த காயசண்டிகை அதோடு அவளுடைய நிலைப்பாடானது முடிந்துவிட்டது. அதாவது அவள் மறைந்து விட்டாள். இங்கு இருப்பது மணிமேகலை, உனது காயசண்டிகை அல்ல. எனவே இங்கிருந்து சென்று விடு, ஏனால் நீ வந்து சோழகுல இளவரசன் உதயகுமாரனை கொண்டுள்ளாய் என்று சொன்னவுடன் காஞ்சனன் செய்வதறியாது தெரியாது தன்னுடைய இடத்தில் இருந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு விரைந்து சென்று விட்டான். இவ்வாறு காயசண்டிகையினுடைய கதை இத்துடன் முடிகிறது. தமிழ் இலக்கியங்களில் பெண்களை பற்றிய பேசக்கூடிய பல வகையான பாடல்கள் மிகவும் உள்ளது. அவ்வாறு இருக்கையில் இந்த காயசண்டிகை என்ற இந்த சிறுகதை ஒரு பெண் செருக்கினால் செய்த சிறு தவறுக்கு 12 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்து விட்டாள். அதை அவள் உணர்ந்து விட்டால் அதனால் ஏற்பட்ட இன்னல்கள் அவள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. ஆனால் 12 ஆண்டுகளினுடைய அந்த தவம், அந்த ஏக்கம், அந்த காதல், அதை சரி செய்ய, அதை மீட்டெடுக்க அவள் செய்த முயற்சிக்கு இறுதியில் கிடைத்தது ஒரு மரணம். வரலாற்றில், இலக்கியங்களில் பிழை என்பது நேராமல் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சிறு பிழைக்கும், அறியாது செய்த பிழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் மிக வலிமையாக உள்ளது. கண்ணகியும் எந்த ஒரு தவறும் செய்யாதவர், இருந்தாலும் அவளுக்கு அங்கு வாழ்வில்லை. அதுபோல்தான் ஆதிரையும் கூட எந்த ஒரு தவறும் செய்யாதவள், இருப்பினும் ஆடவர்கள் வேறொரு பெண்ணை தேடி போகிறார்கள் என்கின்ற பொழுதிலும் தன்னுடைய கருப்பில் நெறி தவறாது சிறந்தே இருக்கக்கூடிய பெண்மைகள் இலக்கியங்கள் தோறும் பார்ப்பது மிகவும் இனிமையாக இருக்கின்ற பட்சத்திலும், அதை எழுதியவர்கள் ஆண்களாக இருக்கின்ற பட்சத்திலும் இந்த இடத்தில் ஆணின் நிலைப்பாடை சற்று வருத்தங்கள் அளிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. போற்றக்கூடிய பெண்மையை என்றும் போற்றிக் கொண்டே இருப்போம் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு மனோஜ்குமார், ஒரு அழகான தலைப்பை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீங்க. அந்த தலைப்பை பற்றி மிக அற்புதமாக ஒரு கதை சொல்லி எப்படி வந்து பேசுவார்களோ அதை போல நீங்கள் வந்து இதை பேசியிருக்கீங்க. அந்த கதை சொல்லி பாபா அவர்களுடைய உரையை நீங்கள் கேட்டிருக்க அனுபவம் இருக்கா என்னன்னு தெரியல. அது போல ஒரு கதை சொல்லி போல, ஆமா, அவருடைய உரையை நீங்க கேளுங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். அவர் வந்து ஒரு சிறந்த கதை சொல்லி போலவே சொல்லுவார். அது போல இந்த காயசண்டிகையை என்கிற ஒரு ஆளுமையை நீங்க அவ்வளவு அழகா
எல்லாரும் புரியும்படியாக எளிமையாக சொன்ன விதம் பாராட்டுக்குரியதாக இருந்தது. நீங்க இன்னும் நடத்துவீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தனால நான் இன்னும் அதை பத்தி தகவல்களை நான் சேகரிக்கவில்லை. ஒரு அற்புதமான ஒரு பெண், எதுக்கு ஏன் இவ தமிழகத்துக்கு வரா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியதா இருக்கு. காஞ்சனனும் தன்னுடைய மனைவியாகிய காயசண்டிகை அழைத்து கொண்டு வான்வழியாக வருகிறார். இப்ப பறக்கும் குதிரைகள் எல்லாம் நம்ம திருமறைகள் எல்லாம் படிச்சிருப்போம். பறக்கும் குதிரைகள் அப்படின்னு சொல்லும் போது யூனிகார்ன் போல அது வந்து பறக்கக்கூடியதுதான். அது போல மனிதர்களும் அன்னைக்கு பறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம வந்து சீத்தலை சாத்தனாருடைய அந்த மணிமேலையில பார்க்கும்போது அசந்து போக வேண்டிய ஒரு இது. அது ஒருவேளை கற்பனையா இல்லது வந்து இல்ல அது உண்மையா அப்படிங்கிறது நமக்கு அது வந்து தெரியவில்லை. ஆனாலும் இன்றைக்கு யோகாசனம் பண்ணுகிறவர்கள் கூட நிலத்திலிருந்து சற்று மேலாக எழுகிற ஒரு காட்சியை நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். அது வந்து எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தெரியாது. சித்தர்கள் கூட மலை வழியாக வராங்க, வான்வெளியிலிருந்து மலை வழியாக வருகிறார்கள் என்ற செய்தியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நேரடியாக பார்த்த அனுபவம் கிடையாது. ஏன் வட இந்திய பெண் நம்முடைய தமிழகத்துக்கு தன்னுடைய காதலனோடு தன்னுடைய காதல் கணவனோடு வர வேண்டும் என்று சிந்திக்கும் போது நம்முடைய தமிழகத்துல 28 நாட்கள் இந்திர விழா நடைபெறுகிறது. அந்த இந்திர விழாவை காண்பதற்கும் இந்திர விழாவிலே பங்கு கொள்வதற்கும் வந்த ஒரு பெண். அப்போ இவ வந்து கலாச்சார நிகழ்வுலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு பெண்ணாக நான் பார்க்கிறேன். காயசண்டிகைக்கு பசி இருந்தது அப்படிங்கிறது அடுத்த பட்சமாக இருந்தாலும் அவள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண். அதனால்தான் எங்கெல்லாம் திருவிழாக்கள் பொழுதுபோக்குகள் நடைபெறுகிறதோ அங்கே தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டு அங்கே தன்னை இணைத்து கொள்கிற ஒரு அழகான ஒரு பெண்ணாக நான் பார்க்கிறேன். அவளுடைய வடிவம் என்னன்னு தெரியல. ஆனா தமிழகத்துக்கு ஒரு இந்திர விழா 28 நாட்கள் நடைபெறுகிற ஒரு விழாவுக்கு வான்வழியாக பறந்து வருகிறாள் என்றால் அந்த பண்பாட்டு விழாவிலே அவள் தன்னை மறந்தவள் அல்லது பண்பாட்டு விழாவிலே பல இடங்களிலே அவள் செல்லக்கூடிய வாய்ப்பு அவளுக்கு கிடைத்திருக்கும். தமிழகத்துக்கும் வந்திருக்கிறாள். வந்தவள் நீங்க சொன்னது போல அந்த சோலைகள், அதே போல அந்த கடற்கரை பகுதி, நதிகளுடைய பகுதி, இந்த பகுதியெல்லாம் அவள் ரசித்து ரசித்து மகிழ்ந்திருக்கிறாள். அதனாலதான் அந்த விருச்சிக முனிவன் தன்னுடைய 12 வருடங்களுக்கு ஒரு முறை கிடைக்கிற ஒரு நாவல் பழத்தை, அது எப்படி இருக்குது அப்படின்னா பனம்பழம் போல் பெரிதாக இருக்கிறதா. இன்னைக்கு நம்ம ஊர்ல பனம்பழம் எவ்வளவு பெரிதாக இருக்குமோ அது போல பெரிதாக இருக்கிறதா. அப்ப இவள் கண்டிப்பாக அந்த பழத்தை பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. தமிழகத்துல சில கனிகள் மகத்துவமானவை. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனி, அவைக்கு கொடுக்கப்பட்ட அதிகமானால் கொடுக்கப்பட்ட நெல்லிக்கனி என்கிற ஒன்று. அதே போல இந்த நாவல் கனி, அப்புறம் காரைக்கால் அம்மையாருடைய வாழ்க்கையை திசை திருப்பிய மாங்கனி. இந்த 3 கனிகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அப்ப இந்த 3 கனிகளும் நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்முடைய ஆயுள் அதிகமாகும் என்பதனை இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது. உணவு பழக்க வழக்கங்களையும் அதிகமாக சொல்லும் போது 12 வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கிற அந்த நாவல் கனியினுடைய சுவை அல்லது அதனுடைய தரம் அல்லது அதனுடைய வலிமை, அதை உண்பதனால் அடுத்த 12 வருடத்திற்கு பசிக்காது என்கிற ஒரு எண்ணமுடைய அந்த விருச்சிக முனிவன் ஒரு இலையிலே அதை வைத்துவிட்டு குளிப்பதற்காக நீராடுவதற்காக சென்றிருக்கிறார். நான் இந்த இடத்திலே காயசண்டிகையை நான் வியந்து பார்க்கிறேன். அவள் ஒரு பெண் ஆளுமையாக இருக்கலாம், ஆனால் அவளுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி தன்மை இருந்திருக்கிறது. நாம் கூட பல இடங்களிலே போகும்போது நாம் பார்த்திராத ஒன்றை பார்க்கும்போது அது ஏன், அது என்ன, அது எப்படிப்பட்டது, எதுக்காக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகளோடு அந்த கனியினுடைய பக்கத்திலே அவள் நகர்ந்து செல்கிறாள். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு காயச்சண்டிகை அந்த ஆராய்ச்சி கண்ணோட்டத்துடன் தான் அந்த நாவல் கனியை அணுகி இருக்கிறாள். ஆனால் அவள் என்ன செய்திருக்கிறாள் என்றால் அதை கையில் எடுத்து பார்த்திருக்கலாம். ஒருவேளை பார்த்திருந்தால் அவள் கூட சாப்பிட்டு இருக்கலாம். ஏன்னா புதுசா இருக்குதே, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமே, ஏன்னா பக்கத்துல போய் என்ன இவ்வளவு பெருசா இருக்கிறது, நீல நிறமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க தூண்டி அவள் ஒருவேளை கையில் எடுத்திருந்தால் கண்டிப்பாக அவள் சாப்பிட்டு இருப்பாள். ஆனா அவள் என்ன செய்கிறாள், தன்னுடைய கால்களால் நசுக்குகிறாள். அதுதான் ஆணவம் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக நம்ம ஊர்கள்ல இன்று கூட நம்ம எந்த ஒரு பொருளையும் கால்களால்
கால்களில் அதை வந்து விலக்குவதோ அல்லது தள்ளி வைப்பதோ இன்றும் நம்முடைய பழக்கத்தில் கிடையாது. அப்ப அந்த பழத்தை அவள் பார்த்த உடனே இது என்னவாக இருக்கும், அது அவளுடைய அறியாமையாக நான் பார்க்கிறேன். ஆணவம் என்பது அடுத்த பட்சமாக வைத்துட்டு அவளுடைய அறியாமை, இது விருச்சிக முனிவர் தான் வைத்து விட்டு போனார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அத்தாட்சியும் கிடையாது. ஒருவேளை அதுல ஒரு போர்டு மாட்டி இது நாவல் பழம் நான் குளித்து விட்டு வந்து சாப்பிடுவதற்காக காத்திருக்கிறது அப்படின்ட்டு ஒரு போர்டையாவது வச்சுட்டு போயிருக்கலாம் விருச்சிக முனிவர். அவர் என்ன நினைச்சாரு, யாருமே வரமாட்டாங்க, நம்ம தான் நீராடிட்டு வந்த உடனே குளிச்சிடலாம். சம்டைம்ஸ் காயச்சண்டிகை வரல அப்படின்னா வேற யாராவது ஒரு பறவை, வேற ஏதாவது ஒரு பறவை வந்து கூட எடுத்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த காயச்சண்டிகை அதை கால்களால் நசுக்குகிறாள். இவள் நசுக்கிற நேரமும் விருச்சிக முனிவர் பார்த்த நேரமும் ஒரே வேளையாக இருந்தது. அதுதான் அந்த விதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஒருவேளை இவள் அதற்கு விருச்சிக முன்னர் பார்ப்பதற்கு முன்பாகவே நசுக்கி விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டாள். அப்படி விட்டால் இவளுக்கு இப்படி ஒரு சாபம் வந்திருக்காது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதுதான் உண்மை. அதுவும் 12 வருஷம் சாப்பிடாம இருந்த ஒருவருடைய கோபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காயச்சண்டிகை கொடுத்து அந்த சாபத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரே ஒரு சாபம்தான். அடுத்த 12வது வருஷத்துல எப்போ அந்த நாவல் கனி என் கையில கிடைச்சு நான் சாப்பிடணும், அது வரைக்கும் நீ வந்து இந்த பசி என்கிற தீ, அது ஒரு நோய், பசி பிணி, அதனால நீ வருத்தப்படுவாய் என்ற ஒரு சாபத்தை கொடுக்கிறாள். ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக இருந்தால் அவள் அந்த இடத்திலே கேட்டிருப்பாள், ஏன் எனக்கு இந்த சாபம் கொடுக்கப்பட்டது என்று. ஆனால் அவள் ஒரு அப்பாவியாக தன்னுடைய செயலை ஒத்துக்கொண்டாள். அதனால அவள் அப்படியே நிற்கிறாள். அந்த சாபத்தையும் பெற்றுக்கொள்கிறாள். பெற்றுக்கொண்டு அவள் கடந்து சென்று, நீங்க சொன்னது எல்லாமே மணிமேகலையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு பெண்ணை நீங்கள் வந்து இந்த காயச்சண்டிகையை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீங்க. எனக்கு என்ன அப்படின்னா, எத்தனையோ பெண்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆதிரை என்கிற ஒரு பத்தினி பெண்ணை அடையாளம் காணும்படியாக இந்த காயச்சண்டிகளுடைய அறிவு எங்கிருந்து வந்தது? எவ்வளவு பெண்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு பெண்கள் இருந்திருப்பாங்க, எல்லாருமே பத்தினி பெண்கள் தான். ஆனால் ஆதிரையை அவள் அடையாளப்படுத்தி இருக்க. ஏன்னா மணிமேகலைக்கு ஆதிரையை அடையாளம் காட்டியவள் இந்த காயச்சண்டிகை தான். அதனால அவள் ஒரு சமூக சேவகியாக அல்லது வந்து சமூகத்தை முழுவதுமே படித்த ஒரு பெண்ணாக இந்த காயச்சண்டிகை வலம் வந்திருக்கிறாள். ஒவ்வொரு இடமாக போகிறாள். ஆதிரையோடு அவள் பேசி அல்லது உரையாடி அவளோடு கலந்து வாழ்ந்ததுனாலேயோ இல்லது அவளை பற்றி அறிந்ததுனாலேயோ தான் மணிமேகலைக்கு இந்த ஆதிரையை அடையாளப்படுத்தினார். அப்படி அதுல வந்து அந்த சாதுவன் என்ற ஒரு சிறந்த ஒரு கேரக்டரை நீங்க சொன்னீங்க. நான் வியந்து பார்க்கிற ஒருவனாக நான் பார்க்கிறேன். அவனுடைய புற வாழ்க்கையை நான் சொல்லவில்லை. ஆனால் அவன் வந்து நாகர்களிடம் செல்லும் போது அவர்களுடைய பாஷையிலே பேசினானா, அவர்களுடைய நாக மொழியிலே பேசினானா. ஒரு மொழி ஒருவருக்கு உயிரை மீட்டு தருகிறது என்றால் இந்த சாதுவனை தான் நாம் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும். நாம் தமிழ் மொழி மட்டுமல்ல பல மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு சாதுவன் எடுத்துக்காட்டாக சொல்கிறார். ஏன்னா அந்த இடத்துல அவன் தப்பிப்பதற்கு காரணம் அவன் நாட்டு மொழியிலே பேசினதால் தான். அந்த ஆதிரை என்கிற ஒரு பெண், அவள் வந்து இந்த உடற்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சதி என்கிற வழக்கம் அன்னைக்கு இருந்தது. மற்றவன் தள்ளி விடுறதுக்கு முன்னாடி நம்மவே நெருப்பு வச்சு குளிச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவள் நெருப்பை வைத்து அந்த ஆதிரை தன்னை வந்து மாய்த்து கொள்ள பார்க்கிறாள். அதற்கு பின்னர் தகவல்கள்லாம் நீங்கள் சிறப்பாக சொன்னீர்கள். ஆனால் இந்த காயச்சண்டிகை தன்னுடைய நோயை தீர்த்த பின்பு பசிப்பிணி நீக்கிய மணிமேகலைக்கு நன்றியை சொல்லிவிட்டு அவள் நேராக வட இந்தியாவை நோக்கி செல்கிறாள். தாமதமாகிவிட்டான் இந்த காஞ்சனன். வருடங்கள் 12 ஆகிற காலகட்டத்துல தான் வரானா என்ன அப்படிங்கிற நமக்கு தகவல் தெரியவில்லை. ஒருவேளை காஞ்சனன் வந்திருந்தான் என்றால் மணிமேகலை என்கிற பெண்ணானவள் காயச்சண்டிகை போல உருவம் பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை. இதுல கூட நான் காயச்சண்டிகையினுடைய நட்பை பாராட்டுகிறேன். ஆதிரை என்கிற ஒரு பெண்ணை அடையாளப்படுத்திய இந்த காயச்சண்டிகை மணிமேகலை என்ற ஒரு பெண்ணோடு எந்த அளவுக்கு தன்னுடைய நட்பின் வலிமையை உருவாக்கினதுனாலதான் மணிமேகலை கூட தன்னை வந்து உதயகுமாரன் பார்ப்பதற்கு முன்பாக காயச்சண்டிகையாக மாற்றம் பெறுகிறாள், உருமாற்றம் பெறுகிறாள். அப்போ ஒரு சிறந்த நட்பினுடைய அடையாளமாக, எளிமையாக பழகக்கூடிய ஒரு பெண்ணாக, எதையும் ஆராய்ந்து ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துடிப்பான ஒரு இளமை மிக்க பெண்ணாக நான் காயச்சண்டிகையை பார்க்கிறேன். கடைசியா அந்த ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா,
வட இந்தியாவுக்கு போகும்போது அந்த மலை பக்கத்துல போனா அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பூதம் அல்லது தேவதை தன்னை வந்து விழுங்கிவிடும் என்று தெரிந்தோ தெரியாமலோ அதையும் பார்த்து விடலாம் என்று ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அவள் அந்த மலையை கடந்து செல்கிறாள். அவளுடைய சவால் அவளுக்கு வெற்றியை தரவில்லை. அந்த இடம் அவளுக்கு ஒரு முடிவான வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறது. எது எப்படியோ இந்த காயச்சண்டிகை என்கிற ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெண்ணை நீங்கள் இங்கே அடையாளப்படுத்தியிருக்கிறீங்க. மணிமேகலை மட்டுமே சீத்தலை சாத்தனார் சொல்லி கொண்டு போயிட்டு இருந்தால் மணிமேகலை காப்பியம் சுவாரஸ்யமாக இருக்கவே இருக்காது. அதனால்தான் பல கிளை கதைகளை அங்கே அவர் எழுதுகிறார். நம்முடைய காப்பியங்கள்ல அதிகமான கிளை கதைகளை கொண்ட ஒரு காப்பியம் எது என்று கேட்டால் மணிமேகலை தான். அதிலே 30 இலம்பகங்கள் 30 சருக்கங்கள் நமக்கு இருந்தாலும் இதிலே காயச்சண்டிகையினுடைய ஒரு அற்புதமான அந்த துணை கதை இந்த இடத்திலே கொண்டு வரும்போது மேலும் இது வந்து நமக்கு ஒரு மெருகூட்டக்கூடிய ஒரு காப்பியமாக மாறுகிறது. பசியினுடைய கொடுமை, ஏன்னா மணிமேகலையினுடைய சிறப்பு அம்சமே சீர்திருத்த கருத்துக்களே சிறை ஒழிப்பு, பரத்தமே ஒழிப்பு, அதே போல பசிப்பினி நீக்குதல் அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியமான குறிக்கோள். அப்ப இந்த மைய கருத்தை வைப்பதற்கு காயச்சண்டிகை என்கிற ஒரு பெண்ணை அந்த இடத்திலே அவர் சீத்தலை சாத்தனார் அடையாளப்படுத்த வேண்டும். அப்படி சாத்தனாரால் கொண்டு வரப்பட்ட ஒரு அற்புதமான பெண் ஆளுமைதான் அவளுடைய துடுக்குத்தனமான அவளுடைய செயல்பாடுகள், அவள் மணிமேகலைக்கு காட்டிய வழி நடத்துதல். ஆதிரையிடம் அவள் வழி நடத்துகிறாள். இல்லது வந்து மணிமேகலை இன்னும் நாள் ஆகியிருக்கும் தேடுறதுக்கு. யாற்று போய் முதலாவது அந்த பிச்சை பாத்திரத்திலே உணவை வாங்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்று தேடுவதற்கு நாட்கள் ஆகியிருக்கும். ஆனாலும் அவளிடம் ஆதிரையை இந்த பெண்ணிடம் நீங்கள் முதலாவது உணவை பெற்றீர்கள் என்றால் இந்த அமுத சுரப்பியினுடைய அந்த உணவு பாத்திரத்திலிருந்து உணவு வந்து கொண்டே இருக்கும் என்று ஆதிரையை அடையாளப்படுத்தியவள் இந்த காயச்சண்டிகை. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இவள்கிட்ட இருந்திருக்கு காயச்சண்டிகையிடம். ஒரு தகவல் தொடர்பு உடைய பெண்ணாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆதிரையிடமும் அவள் பழகி இருக்கிறாள். புதிதாக அப்போதுதான் வந்த நம்முடைய மணிமேகலையிடமும் அவள் தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாள். 12 வருடங்கள் அந்த இடத்திலே சுற்றி கொண்டிருந்தாலும் நல்ல ஒரு சமூக கண்ணோட்டத்துடன் தன்னுடைய சிறந்த அறிவு திறமையால் அவள் அந்த இடத்தை வந்து தன்னுடைய பெயரை அந்த இடத்தில் நிலைநாட்டி இருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையை நீங்க காயச்சண்டிகை என்கிற அற்புதமான ஆளுமையை நீங்கள் இங்கே அடையாளப்படுத்தி இருக்கிறீங்க. சித்தலை சாத்தனார் சிறை ஒழிப்பு என்பதனை கொண்டு வர வேண்டும். அந்த சிறை ஒழிப்பு என்கிற அந்த கருத்தாக்கத்தை யாரின் மூலமாக எடுத்து வருகிறார் என்றால் காயச்சண்டிகையினுடைய உருவத்தின் வழியாகத்தான். ஏன்னா அந்த உதயகுமரன் வருகிறான், வந்து அந்த மணிமேகலை என்று அடையாளப்படுத்த அந்த மணிமேகலையை அவன் பார்க்கிறான். ஆனால் அவள் காயச்சண்டிகையினுடைய உருவத்தில் இருக்கிறாள். காஞ்சனன் உதயகுமரனை வெட்டுகிறான். இதுதான் அந்த கதை. அப்போ உடனே வந்து இந்த காயச்சண்டிகையின் உருவத்தில் இருக்கிற மணிமேகலையை சிறைக்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த இடத்தில் தான் சிறை ஒழிப்பு என்கிற ஒரு உபதேசம் மணிமேகலை மூலமாக செல்கிறது. அப்படி சிறை ஒழிப்பு என்கிற அந்த கருத்தாக்கத்தை மையமாக கொண்டு எழுவதற்கு காயச்சண்டிகையினுடைய உருவம், அவளுடைய பெயர் ஒரு காரணமாக இருந்தது. பசிப்பினை நீக்குவதற்கும் அந்த பாத்திரத்திலே மணிமேகலை தான் நாம் கதை நாயகியாக கதை ஓட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னணியாக செயல்பட்டவள், ஆணி வேறாக செயல்பட்டவள், அற்புதமான பெண் ஆளுமையாக திறமை மிக்கவளாக இருந்தவள் காயச்சண்டிகை தான் என்று அற்புதமாக நீங்கள் பேசினீர்கள். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் சொல்லி மகிழ்கிறோம். நன்றி. நன்றி ஐயா. ஐயா வணக்கம். கவிதை கணேசன் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். காப்பியத்தில் அந்த காயசண்டிகை யானை தீ நோய் என்ற நோய் வந்துடுது. அந்த தவறை செய்ததால் அந்த முனிவருடைய சாபத்தால் யானை தீ நோய். அந்த யானை தீ நோய்னா என்னென்னா என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்காது. அவள் பசிக்கு சாதாரண மனிதர்கள் கொடுக்கின்ற உணவு பத்தாது. ஏன்னா ஒரு வேளை 2 வேளை 3 வேளை கொடுப்பார்கள், அது பத்தாது. அப்போ தான் இந்த அட்சய பாத்திரத்தை கேள்விப்பட்டு மணிமேகலையிடம் வந்து அது கேட்டு பெறுறா. ஏன்னா எவ்வளோ இல்லைனாலும் குறையாது. அதனால் அவளுக்கு
அந்த பசி நோயை தீர்க்கக்கூடிய அந்த அட்சய பாத்திரம் வைத்திருந்த மணிமேகலையின் மீது ஒரு காரணமாக அவள் அங்கே இருக்கிறாள். பசியை தீர்த்து கொள்ள வேண்டும், வேறு எங்கும் அவளுக்கு உணவு கிடைக்காது என்ற நோக்கத்தில் தான் அவள் அந்த மாதிரி செய்கிறாள். இப்படித்தான் அந்த கதையை நகர்த்தி செல்கிறார் ஆசிரியர். அந்த வகையில் அது ஒரு கதையை நகர்த்தக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக காயசண்டிகை அந்த மணிமேகலை வருகிறாள் என்பது அது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அவளுடைய உருவம்தான் அந்த அரசகுமாரனை கொள்கிறது. அந்த அரசகுமாரனை கொன்ற காரணத்தினால் மணிமேகலையின் மீது அரசனுக்கும் அரசிக்கும் கோபம் வந்து மணிமேகலையை துன்பப்படுத்துகிறார்கள் என்று கதை நீண்டு பின்னர் மாதவி மணிமேகலை இருவரும் புத்தத்துறவியிடம் அழைத்து சென்று விலக்கி அரசையிடம் மன்னிப்பு பெற்று மணிமேகலையை புத்த துறவியாக மாற்றுகிறாள் என்பது கதை. அந்த வகையில் ஒரு மணிமேகலை என்ற காப்பியத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை காயசண்டிகை வகிக்கிறாள் என்பது இந்த கதையினுடைய இன்றைய தலைப்பினுடைய தொடர்ச்சி. அந்த வகையில் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நாளை ஒரு பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம், சென்னை ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, இதை உலகமெங்கும் எடுத்து செல்கின்ற நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி, இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்கள், தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் நிதியாளர் ஆகியோர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நாளை இன்னொரு ஆளுமையை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி ஐயா, மிக்க நன்றி. இடம்சாலி.